நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா? அறம் சார்ந்து எந்த செய்திகளையும் ஊடகத்தினர் வெளியிடுவதில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தை வைக்க தான் வேலை செய்கிறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கு. மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் முதல்ல வருவேன். இதுல என்ன அதை தெரிஞ்சுட்டு கேட்கிறீங்களா இல்லை தெரியாம கேட்கிறீங்களா? முதல்ல மலைகளின் மாநாடு, இப்போ மலை வளமே மண் வளம்னு 27 தருமபுரியில் நடக்குது. அது ஆழ்ந்து கவனிங்க. முதல்ல 50 ஆற்றல்கள் நமக்கு நிலம், நெருப்பு, நீர், காற்று, வானம், அதாவது விசும்பு. இது இல்லாது எந்த உயிரும் இல்லை. அது 5 பூதங்கள்ங்கிறாங்க, நம்ம 50 ஆற்றல்ங்கிறோம். இதை அழித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.